என்னுடன் இணைந்திருக்கும் மற்றும் இணைய போகும் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஜாஸ் வீடியோஸ். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், டிஎன்பிஎஸ்சில கண்டிப்பா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலா இதெல்லாம் இப்ப உள்ள கவர்மெண்ட்ல தொடங்கின திட்டங்கள். நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், மக்களை தேடி மருத்துவம், முதல்வரின் முகவரி திட்டம், கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம், இப்படிங்கிறத ஒரு இம்பார்ட்டன்ஸான திட்டம் மட்டும் நம்ம கையில எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஒரு 11 திட்டங்கள் கையில எடுத்துக்கோ. இந்த திட்டம் என்னைக்கு ஆரம்பிச்சாங்கிறத நம்ம இப்ப போட போறோம். ஆக்சுவலா இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை எல்லாருமே கவனத்துல கொண்டு பாத்துக்கோங்க. வாங்க வீடியோ போவோம். முதல் எடுத்தோடனே நான் முதல்வன் திட்டம், அந்த திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். நான் முதல்வன் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது மார்ச் 1, 2022. ஓகேங்களா? 1/2022. அதுக்கடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி திட்டம். இது உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஈவினிங் டியூஷன் மாதிரி. ஆக்சுவலா இது எல்லா கிராமத்திலயுமே நடக்குது. இது என்னைக்கு ஆரம்பிச்சாங்கன்னு பார்ப்போம். இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5, 2021 இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கடுத்த திட்டம் பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம். இந்த திட்டம் ஆரம்பிச்சது எப்போன்னு பார்ப்போம். மக்களை தேடி மருத்துவம் இது ஆரம்பிக்கப்பட்டது ஆகஸ்ட் 5, 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்த திட்டம் பாத்தீங்கன்னா முதல்வரின் முகவரி திட்டம். இந்த திட்டம் 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இது என்னன்னா மாசம் மாசம் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்களே அந்த திட்டம். இந்த திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 ஆரம்பிக்கப்பட்டது. செப்டம்பர் 15, 2023 தொடங்கினாங்க. செப்டம்பர் 15, 2023 அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த திட்டம் பாத்தீங்கன்னா விடியல் பயண திட்டம். விடியல் பயண திட்டம்னா உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலா மகளிருக்கு இலவசமா பஸ்ல பயணம் பண்ணலாம். அதாவது சென்னை இது மாதிரி இடத்துல எல்லாம் ஒயிட் போர்டு, இங்க நார்மலா லோக்கல் பஸ் அவ்வளவுதான். லோக்கல் பஸ்ல போகலாம். அது என்னைக்கு ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 2021 மே 8. ஓகேங்களா? இந்த திட்டம் தான் ஆக்சுவலா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றதும் போட்ட முதல் கையெழுத்தான திட்டம். ஓகேங்களா? இந்த திட்டம் ஆக்சுவலா மே 7 கையெழுத்தாச்சு. மே 7 கையெழுத்தாச்சு. மே 8 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதுக்கடுத்த திட்டம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் காலை உணவு திட்டம். செப்டம்பர் 15, 2022 மதுரையில வச்சு ஆரம்பிச்சாங்க. மதுரையில உள்ள ஸ்கூல்ல வச்சு தொடங்கினாங்க முதலமைச்சர் இந்த திட்டத்தை. நல்லா யோசிச்சுக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா செப்டம்பர் 15, 2023 அதே அண்ணா பிறந்த நாள்ல தான். அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம் பாத்தீங்கன்னா ஆனா செப்டம்பர் 15 அதே அண்ணா பிறந்த நாள் தான். ஆனா வருஷம் வேற. இது 2022, அது 2023. அதுல யாரும் குழம்பிடாதீங்க, கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்த திட்டம் பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா முதல் கட்டமா செப்டம்பர் 5, 2022 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே இது இரண்டாம் கட்டமா 8, 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. ரெண்டாவது கட்டமா இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. ரெண்டாவது கட்டமா 8, 2023 அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் கட்டம், ரெண்டாவது கட்டம் சொல்லி பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை கரெக்டா பாத்துக்கோங்க. முதல் கட்டம் செப்டம்பர் 5, 2022. இரண்டாம் கட்டம் பிப்ரவரி 8, 2023. இதை ஸ்டார்ட் பண்ணது பாரதி மகளிர் கல்லூரி சென்னையில. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மை காக்கும் 48 அந்த திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். திட்டம் தொடங்கப்பட்டது 18, 12, 2021 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தொடங்கினாங்க. இந்த திட்டத்துல பலர் பயன்பெற்று இருக்காங்க. அடுத்த திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் எப்ப தொடங்கினாங்கன்னு பார்ப்போம். மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்டது டிசம்பர் 18, 2023 கோயம்புத்தூர்ல தொடங்கினாங்க முதல்வர் அவர்கள். டிசம்பர் 18, 2023. ஓகேங்களா? அடுத்த திட்டம் பாத்தீங்கன்னா நீங்கள் நலமா திட்டம். அதை பத்தி பார்ப்போம். நீங்கள் நலமா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது மார்ச் 6, 2024 வருஷத்துல ஆரம்பிச்சது. அதாவது போன மாசத்துல. ஓகேங்களா? இந்த வீடியோல உள்ள இயர்ஸ் எல்லாம் யாருமே மறந்துடாதீங்க.
ஏன்னா இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ்ல வந்து டேட் முதற்கொண்டு கேட்கறதுனாலதான் டேட்டை சொல்லியிருக்கேன். மற்றபடி இயர்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ், அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து செப்டம்பர் 15, 2023 அண்ணா பிறந்த நாள்ல ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரிதான் முதலமைச்சர் காலை உணவு திட்டமும் செப்டம்பர் 15, 2022. அந்த இயர் மட்டும் மாறும், அதை யாரும் குழம்பிடாதீங்க. அத சரிங்களா, கரெக்டா பாத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இதுல இருந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். ஏன்னா இது எல்லாமே இந்த கவர்மெண்டோட திட்டங்கள். எல்லாருமே நல்லபடியா பாத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.